நான் உங்கள் சிவகுருநாதன் அண்ட் ஃப்ரம் குரு பிரதர்ஸ். ஸோ என் மண்டை மேலே என்ன கொண்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நேற்று ஆஃப் ஸ்ட்ரீமில் கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணேன். ஏய் சொல்ல விட்றியா? எங்கே இருக்க? ஸோ அந்த ஆஃப் ஸ்ட்ரீம் கிரைண்டிங்கில் 500,000 சேர்த்து வாங்கினது இது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 2 கொஸ்டிக்கு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டிக்கு இவர்கிட்ட காட் சந்தா அப்புறம் விஸ்பர் இருந்தாங்க. அந்த 3 கொஸ்டினையும் நான் முடிச்சிட்டேன். பிகாஸ் அதை உங்களுக்கு காமிச்சா போர் அடிக்கும்ட்டு தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிங்க்ட்னு ஒரு புது பட்டன் வந்திருக்கு பார்த்தீங்களா? இதையும் நான் 750,000 கொடுத்து வாங்கிட்டேன். பார்த்தீங்களா ஸ்கந்தா என்ன வச்சுருக்காரு எல்லாமே தெரியுது. ஸோ இதான் இன்ஸ்டிங்ஸு. பிவிபி எனேபிள் பண்ணல, நான் கூட கீழே விழுந்துருவோமோன்னு பயந்துட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்கந்தா இங்கே உன்ன மாதிரி ஒருத்தன் வார்டன்ஸோட வச்சு நின்றுட்டு இருக்கான்டா. ஸோ நண்பர்களே, இப்போ வந்து நம்ம ராயல் ஸ்குவாடை முடிச்சிட்டோம். ராயல் சோல்ஜர்ஸை தான் வச்சுட்ருக்கோம். ஏன்டா இவ்வளோத்தையும் எங்களுக்கு காமிக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கைலான்ஸ்லேயே 2 ஃபேஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 140 லெவல் ஸ்கைலான்ஸில் தான் கழிக்கணும். அதில் நான் அந்த 140ல் ஒரு 85 முடிச்சிட்டேன். அதனால் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதை வந்து நம்ம அப்படியே உங்களுக்கு காமிக்கலான்ட்டு தான் நண்பர்களே. ஸோ இன்னும் எனக்கு வந்து 10 லெவல் இன்க்ரீஸ் ஆகலைங்கிறதுனால இவனுங்க நான் நல்லா அடிக்கிறானுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்களா இன்ஸ்டிங்ஸை போட்டுட்டு அதெல்லாம் இல்லை. அந்த 10 லெவல் அதிகமாக இருந்தால் தான் அடி விழாமல் இருக்குது. ஸோ நம்ம 3 பேரை இன்ஸ்டிங்க்டோட அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? சரி, இப்போ நான் இன்ஸ்டிங்க்ஸோட மாஸ்டர் எப்படி பார்ப்பேன்னு கேட்டிங்கன்னா, நான் இன்ஸ்டிங்க்ஸ் வந்து ஒரு ஆள்கிட்ட வாங்கியிருப்பேன். அவன் யாருன்னா இந்த அப்பர் ஸ்கைலான்ஸில் இங்கே இருக்கிற இந்த இன்ஸ்டிங் டீச்சர் தான். இவங்கிட்ட போயிட்டு டாக் கொடுத்துட்டு டு யூ வாண்ட் டு நோ அபவுட் இன்ஸ்டிங் மாஸ்டரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்குறாரு. நான் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்தேன்னா என்னோடய ஸ்டேட்டஸ் வந்துடும். பாருங்கள், 88 எக்ஸ்பி வச்சுருக்கேன் நான். இப்போது 88 மட்டும்தான். ஆக்சுவலி இது அதிகமாகவே வச்சுருக்கணும், பட் நான் வச்சுருக்கலை. அதனால தான் நான் அது இப்போ தான் எனக்கு தெரியும் அது லாஸ்ட்டில் இப்படி வச்சுட்டு தான் அடிக்கணுன்ட்டு. ஸோ இனிமேலேருந்து அப்படி நான் யாரோ இங்கே வந்திருக்காங்க நண்பர்களே. யார் அது? என் கூட சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ யாருன்னு தெரில, எனக்கு தெரியாது. DDGHன்னு இருக்கான் பேர், எனக்கு புரியல. மாதிரி எல்லாத்தையும் காமிச்சிருது. ஸோ வந்து நம்மளுக்கு அந்த தண்டர் கார்டோட கொஸ்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம இது எல்லா ஸ்டாட்ஸும் பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ்க்கு போட்டுக்கலாம். ஆக்சுவலி இந்த டோமோரிங் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த தண்டர் கார்டும் வச்சுட்ருக்கான். சொன்னால் நம்புவீங்களா? இங்கே நான் வச்சுட்டு தான் இருக்கான். அதனால தான் எனக்கு கொஞ்சம் கூகுள்லேயே நாங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம், அவன் வச்சிட்ருக்கோம் ஃபோட்டோவில். ஏன் நான் வந்து இப்போது அதை பார்த்து பயப்படுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிளாக்ஸ் ஃப்ரூட்டுக்கு 960 ஸ்டாட்ஸ் போட்டு இதை போட்டிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் ஆகணும் பிளாக்ஸ் ஃப்ரூட்டு. ஸ்கந்தா இஸ் கேம் அன்ஜாயின்ட். யார்? நான் 180. தண்டர் கார்டு கொஸ்ட் எடுத்துக்கலாம். 575 வரல. ஏன்? நான் ஒரு நாளைக்கு 10 லெவல் தான் ஏற்றுவேன். 10 நாளைக்கு ஒரு 10 லெவல் ஏற்றிட்டு நிறுத்திடுவேன். 340. நாளைக்கு ஒரு 10 லெவல் ஏற்றிட்டு மேக்மா அட்மிரல் அடித்து அதுக்கப்புறம் நான் வந்து அண்டர் வாட்டர் சிட்டி போயிட்டு நிறுத்திடுவேன். அவ்வளோதான் நண்பர்களே. தண்டர் கார்டே காணும், எங்கே போனானே தெரில. தண்டர் கார்டு இங்கே இருக்க மாட்டான். இன்னொரு ஐலாண்டில் இருப்பான். இன்னொரு ஐலாண்டில் இருப்பானா? இல்லையே, இங்கே தான் இருப்பான். தாங்க இல்லை வேணாம், எங்கே இருப்பான் அவன்? அந்த இதை தாண்டி குச்சி மாதிரி ஏதாவது இருக்கும், அதை தாண்டி இருப்பான். ஆமாம், குச்சியே ஃபாலோ பண்ணி போகணும். அவனை குச்சியே ஃபாலோ பண்ணி போகணும் நம்ம. அதே ஃபாலோ பண்ணி வந்து தான் நான் இந்த இடத்துக்கே வந்தேன். எங்கே இருப்பான் சொல்லுங்கள்? எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பான். இந்த இதுக்குள்ளே எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பான். சந்தாஸ் தான் இருக்காங்க. சந்தா இல்லை அது.
ஸோ நம்ம லெவலப் ஆகிட்டோம். கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஹவு டு டிஃபீட் பார்க்காதீங்க, ஹவு டு விசிட் தான் பார்க்கணும். ஸோ சாரி நண்பர்களே, அவன் கால் பண்ணிட்டான்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆக்சுவலி ஏதோ ஒரு டெக்னிக்கல் எரர் ஆயிடுச்சு என்னோடய இதில் ரெக்கார்டிங்கில். பட் பரவாயில்ல, நம்ம போய்ட்டு தண்டர்காடை அடிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக தண்டர்காடை மண்டை மேலே பறப்போம். ஸோ இங்கே தான் இருப்பான் எங்கேயாச்சும். நல்லா ஒன்று வாயிலேயே வச்சு கொடுத்துட்டான். இருங்க, அவனுக்கு இருக்குது. இப்போ பராஜா ஃப்ளைட் பண்ணி யாராலும் பார்க்க முடியாது. சரி, இப்போ ரிஃப்ளெக்ஷன் கிக் ஆட்டி ஸ்கை பீம் பராஜ். கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டி தான் யூஸ் பண்ணுறான். எலக்ட்ரிசிட்டி ஃபைட்டிங் ஸ்டைல். இந்த போல் ஆக்சுவலி இது பங்கமான ஒரு ஆயுதம். ஐயோ, இது பழைய ஸ்கைலாண்டாச்சே. இருங்க, இது எப்படி இங்கே வந்துட்டோம். ஸோ அது வந்து பங்கமான ஒரு ஆயுதம். எப்படின்னா கிட்டத்தட்ட அது ட்ரைடன் மாதிரி தான் பட் இருக்கும். பட் அது ட்ரைடன் கிடையாது. புரியாதுன்னு நினைக்கிறேன். ட்ரைடனுக்கு வந்து முன்னாடி ட்ரிசூல மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு வெறும் குச்சி மாதிரி இருக்கும். அந்த குச்சி வந்து நம்ம செகண்ட் ஃபார்ம் அடைஞ்சிட்டோம்னா அது வந்து இது மாதிரி. ஓ, அவன் எப்படி ஹெல்த் ரீஜெனரேட் பண்ணான்னு தெரியல எனக்கு. அவ்வளோதான் ஒரு ஆளி. லைட்ரே. ஓ, பராஜா ஃப்ளைட். ஆக்சுவலி இது எலக்ட்ரிசிட்டி தான், கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். எலக்ட்ரிசிட்டி ஃபைட்டிங் ஸ்டைல் பராஜா ஃப்ளைட். ஸோ எலக்ட்ரிசிட்டி ஃபைட்டிங் ஸ்டைல் இருக்கு. ஓ ப்ரோ, ரிஃப்ளெக்ஷன் கிக். ஓ, அவனை அடிக்கிறதுக்குலாம் அவன் என்ன அடிச்சுட்டான் வந்துட்டு. ஸோ அவன் ஹெல்த் ரீஜெனரேட் நம்ம பறந்து போகலாம். ரீஜெனரேட் பண்ணிடுவோம். சீக்கிரம் போயிடுச்சுவா. சீக்கிரம் போயிட்டு தான் இருக்கேன் ஸ்கந்தா. நீங்கள் லைட் ஃப்ளைட் வச்சு போடுங்க. ஸோ வந்து ஆற வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை. ஸோ ஆற வச்சுட்டு இன்ஸ்டிங்க்டும் வச்சுருக்கலாம். எங்கே என்ன வச்சுருக்கானு எல்லாமே தெரியும் நம்மளுக்கு. அவன் இன்ஸ்டிங்க்ட் வச்சுருக்கான் நண்பர்களே. ஆஹா, ஹெல்த் ரீஜெனரேட் பண்ணிக்கிறான். நம்மளுக்கு நடந்து போகிற அளவுக்கு பொறுமை இல்லை. நம்ம லைட் ஃப்ளைட் வச்சே போயிடலான்ட்டு. எப்படியும் அந்த அட்டாக்லாம் தப்பிச்சிட்டோம். ஆனால் அவன் அடிச்சிட்டான் நண்பர்களே. ரொம்ப ஈஸியாக நம்மளை அடிக்கிறான். அவன் தான் அந்த விஸ்பர் பாஸுக்கும் பாஸ் ஃப்ரெண்ட்ஸ். யாருப்பா அந்த விஸ்பர் பாஸு? போன ஐலாண்டில் இருந்தானே, ஸ்கை கோஸ்ட் கிவர் 1. ஸ்கை கோஸ்ட் கிவர் 1ல் இருந்தானே. இப்படியே நான் லைட் ஃப்ளைட் வச்சு போனேன்னா அவ்வளோதான். இருங்க, லைட் ஃப்ளைட் கூல்டவுன் ஆகட்டும். அதுக்குள்ளே நடந்தே போயிடலாம். லைட் ஃப்ளைட் கூல்டவுன் ஆச்சு. வந்துட்டோம். அங்கேயே தான் நிற்பான். ஆனால் ஹெல்த் ரீஜெனரேட் பண்ணியிருப்போம். நீங்களே பாருங்க. கண்டிப்பாக நம்ம ஒரே ஷாட்லேயே அவன் அடிக்கலன்னா ஒன்றுமே பண்ணு. ஸோ எங்கேயோ சிவாவோட ஸ்கை பீம் பராஜ்லேருந்து யாருமே தப்பிச்சதில்லை. ஆனால் இவன் மட்டும் தப்பிச்சிட்டானே. ஆட்டி தூள் கிளப்பிட்டு பராஜா ஃப்ளைட். பராஜா ஃப்ளைட் லைட் ஆயிடுச்சு. சமாளிச்சிடலாமா? வாய்ப்பே சமாளிக்க முடியாது. ஸ்கை பீம் பராஜ். ஹெல்த் ரீகெயின் பண்ணிடுவான்டா. போச்சு, இவனை நம்ம அடிக்கவே முடியாது போல இருக்கே. நம்ம இந்த கொஸ்ட்டை அபேண்டன் பண்ணிவிட்டு நம்ம வெறும் நம்மளோட அந்த இவன் இருக்கான்ல அவனை மட்டும் அடிக்கலாம். ஏன்? என்னால் முடியலடா சாமி. இவனெல்லாம் அடிக்க முடியாது என்னால். எட்ஜில் இருக்கும். ஃபவுண்டன் சிட்டிக்கு போக போகிறோம். அதான் நம்மளோட லாஸ்ட் ஐலாண்டாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து C2 வீடியோ தான். ஸோ லாஸ்ட்டு கொஸ்டின் நம்ம இந்த ஏரியாவில். ஸோ இதை முடிச்சிடலாம். லாஸ்ட்டு கொஸ்டின் தண்டகால் அடிக்காமே நம்ம இவ்வளோ லெவல் ஏறிட்டோம். அதுதான் எனக்கு ஆச்சரியம். தண்டகாடை நம்ம ஒரு தடவை கூட முழுசாக அடிக்கலை. ஹாஃப் தான் அடித்தோம்.
ஹாஃப் அடித்தோம். அதுவும் வந்து அவன் மொத்தமாக காலி ஆயிருக்கணும். பட் அவன் ஹெல்த்தை ரீஜெனரேட் பண்ணி சீட்டிங் பண்ணிட்டான். என் கூட கூட எப்போ சீட்டிங் பண்ணுவான். பார்த்தீங்களா அவங்களும் நம்மளை அடிக்கிறேன். மேக்மாட் மேல் கூட சீட்டிங் பண்ணுவான். அவன் வந்து நம்ம ஒருத்துக்குள்ள எடுத்துடிக்கணும். ஆனால் இந்த அளவுக்குலாம் சீட்டிங் பண்ண மாட்டான். அவன் சொல்கிறவோட எப்போவுமே சீட்டிங் பண்ணுறான். அவன் மேக்மாட் மேலே வந்து அடிக்கடி தான் சீட்டிங் பண்ணுவான். ஸோ வந்து நம்மளோட 4வது பலியாடு. அப்படி பலியாட வழியில் தட்டி ஸ்டாம். ஆஹா எலக்ட்ரிக் டேக்கிள். ஆஹா 600 ரீச் பண்ணிட்டோம்ல. ஏன் இன்னும் நம்மளுக்கு எந்த இதுவும் ஓப்பன் ஆகல? 680 தான் அங்கே. 625 80 625க்கு தான் அங்கே போக முடியும். இப்போ தான் ஞாபகம் வருது. 625க்கு தான் அங்கே போக முடியும். ஸோ நம்மளுக்கு நல்ல ஒரு ட்விஸ்ட்டை வச்சு ஆப்பை வச்சுட்டானுங்க. ஸோ நம்ம திரும்ப 625 லெவல்ஸ் ஏற்றணும். ஸோ இவங்களே அடிச்சு இந்த பசங்களே அடிச்சு தான் ஏற்ற முடியும். நண்பர்களே, ஒரு வழியாக நம்ம 623 ரீச் பண்ணிட்டோம். இன்னும் 2 லெவல் தான் நம்ம ஃபவுண்டன் சிட்டி போகிறதுக்கு. ஸோ ஆக்சுவலி நம்ம இந்த சீரீஸ்லேயே நான் மோஸ்ட் டைம் ஸ்பெண்ட் இன் ஐலாண்ட்னால் இது தான் சொல்லுவேன். இந்த ஸ்கைலேண்ட் தான் சொல்லுவேன். பிகாஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெவல் என்ன சொன்னால் 150 லெவல் 150க்கு இங்கே வர மாட்டோம். ஆமாம் ஆமாம், லெவல் 140க்கு வந்து ஸ்கைலாண்ட்ஸ் வந்துருப்போம். இல்லை 150க்கு தான் வருவோம். ஏன்னா இங்கே ஸ்கை பேண்டிட்ஸ்லாம் 150 தான். லெவல் 150க்கு நம்ம இங்கே வந்துடுவோம் ஸ்கைலாண்ட்ஸு. திரும்ப வந்து இப்போ வந்து 425க்கு வரோம். அதுக்கப்புறம் வந்து 625க்கு தான் இங்கேருந்து போகிறோம். கிட்டத்தட்ட 300 லெவல்ஸ் வந்து ஒரே இடத்துல. ரொம்ப கஷ்டம். ஒரே இடத்துல எப்படி பண்ணுவோம்? ரொம்ப போர் அடிக்குது இந்த இடத்துலையே. ஸோ அவங்க வந்து ஒரே இடத்துல வைக்கலாம நிறையா இடங்கள் வச்சுருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா C2லலாம் நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது. பட் ஸ்பேசஸ் பிட்வீன் த ஐலாண்ட்ஸ் ரொம்ப கம்மி. ஆனால் இங்கே எப்படின்னா கம்மியான ஐலாண்ட்ஸ் இருக்குது. பட் ஸ்பேசஸ் பிட்வீன் த ஐலாண்ட் ரொம்ப அதிகம். நம்ம வந்து செகண்ட் ஷிப் போனோடனே கிங்டம் ஆஃப் ஃப்ரோஸ்னு ஒரு இடத்துக்கு போனோம். அப்படியா? ஆமாம், எனக்கே தெரியாது. கிங்டம் ஆஃப் ஃப்ரோஸ்க்கு போனாயிட்டு கிங்டம் ஆஃப் ஃப்ரோஸ்க்கு சயின்டிஸ்ட் லேப். அது பேர் எனக்கு சரியா தெரியாது. ஆனால் சயின்டிஸ்ட் லேப் தான் அது. அந்த இடத்துக்கு நம்ம போகலாம். அந்த கிங்டம் ஆஃப் ஃப்ரோஸ்லேயே தான் இருக்கும். அந்த சயின்டிஸ்ட் லேப் வச்சு நாம என்ன பண்ண முடியும்? அதுக்குள்ளே ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஏதாவது சொல்லுவாங்க. அது இல்லை நண்பர்களே, சொல்கிறது தப்பு. கிங்டம் ஆஃப் ரோஸில் ஒரு லேப் மாதிரி இருக்கும். அந்த லேப் எதுக்குன்னா லேப் ஆஸ் ப்ரீச்டுன்னு ரேடு நம்ம போகலாம். அதுக்கு தான் வந்து அது. ஸோ மற்றபடி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அதில் உட்காந்துட்டு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் கொஸ்டின் ஐலாண்டில். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு வழியாக இந்த ஐலாண்டை விட்டு விலக வேண்டிய நேரம். இங்கே வாடாடி. ஸோ ஸ்கைலாண்ட்ஸில் எல்லாம் ஏஞ்சல் ட்ரெஸ் தான், விங்ஸ் எல்லாம் வச்சுட்ருக்கானுங்க. ஆனால் கொஞ்சம் கூட அறிவில்லை, பறக்கிறது கூட தெரில இந்த மனுஷனுங்களுக்கு. நம்ம ஒரு வழியாக ஃபவுண்டன் சிட்டிக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ மீலிக்கு ஃபுல்லாத்தையும் ஏற்றிடலாம் இருக்கிற 6 பாயிண்ட்டு. பிகாஸ் எலக்ட்ரிசிட்டி நம்மளுக்கு ரொம்ப உதவும். ஸோ பாய் ஸ்கைலாண்ட்ஸ். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து நடந்து போயிட்டு இன்னொரு ஃபேஸ் இருக்கும்ல, அந்த சந்தா விஸ்பர்லாம் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தால அந்த இடத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளை பண்ணி போயிடலாம். இங்கேருந்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கொஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கலாம். அப்போது இந்த இது போயிடும். ஸோ கார்டு கொஸ்ட்டு எடுத்துகிட்டு இப்போ இதை அபேண்டன் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, இப்போ ஃபவுண்டன் சிட்டி கிட்டத்தட்ட 1400 மீட்டர் அவேன்னு காமிக்குது. ஸோ நம்ம டெலிபோர்ட் ஆகிக்கலாம். இப்போது 1100. ஓகே கொஞ்சம் தூரம் தான். சரி, பறந்து போயிடலாம். நம்மளுக்கு இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டன் சிட்டியில் இறங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபவுண்டன் சிட்டி. பரவாயில்ல, சிட்டி ஆட்டம் இதுதான் சிட்டி ஆட்டம் இருக்குது. இங்கே எத்தனை என்ன ஃப்ரூட் வச்சுருக்கேன்? வெனம் ஃப்ரூட்டா?
வெனமா அதில் போய் இந்த வெனமில் போய் கேலி பைரட். ஸோ கேலி பைரட் எடுத்தாச்சு. ஸோ எல்லாம் கேலி பைரட்டையும் வெனம் வச்சு அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். வெனம்னா விஷத்தை வச்சு அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ நான் இந்த ஸ்டெப்ஸில் ஏறணும்னா அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ நான் கேலி பைரட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். கேலி பைரட்ஸ் வேர் ஆர் யூ? ஸோ இவங்க தான் கேலி பைரட்ஸா? ஓகே, இவங்களை அப்படியே கேதர் பண்ணிவிட்டு நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம். இங்கே போய்ட்டு கேலி கேப்டன். நாங்கள் கேலி கேப்டனை தான் பார்த்துருக்கோம். இப்போ வந்து கேலி பைரட்ஸை முடிச்சுட்டு கேலி கேப்டன் போயிட்டு அங்கே வந்து கேலி கேப்டனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சைபார்க்கு பார்க்க போயிட்டோம். சைபார்க்கு கொஞ்சம் அடிச்சா அங்கே இங்கே அடிச்சுட்டே இருந்து அவங்க வந்து அடிச்சுட்டே இருந்தோம். அதனால நாங்கள் வந்து போய் நாங்கள் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த வெனம் ஃப்ரூட் ரொம்ப ஓவராக பண்ணிவிட்டு இவங்களெல்லாம் அட்டாக் பண்ணிகிட்ருக்கான். ஐ திங்க் வி ஹேவ் டு ஸ்வாப் சர்வர். ஏன்னா இங்கே இருந்து நம்ம போய் ஸோ பரவாயில்ல விடுங்க. ஸோ இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம ஃபவுண்டன் சிட்டியில் 700 லெவல் ரீச் ஆகிற வரைக்கும் இங்கே தான் இருப்போம். ஸோ அந்த 700 அடுத்த வீடியோவில் நம்ம 700 லெவல் ரீச் ஆகிருக்கோம். ஸோ வந்து நம்மளோட அடிச்சு முடிச்சிருவோம். ஸோ வந்து எல்லோரும் நம்மளோட பார்ட் 2 பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கலான்னா நம்ம சேனலில் 4 3 இது 3 பார்ட் 3 பார்ட் 2 நம்ம போட்டிருக்கோம். ஸோ பார்ட் 2 நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போய்ட்டு செக் அவுட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் நம்புறீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவன் தான் சைபார்டு, இவன் தான் பாஸ். அவ்வளோதான், பாய் குட் பாய். ஸோ இவன் வந்து லெவல் 675 நான் சொன்னேன்ல. ஸோ 675 ஃபஸ்ட்டு 625 to 650 வந்து கேலி பைரட்ஸ். 650 to 675 வந்து கேலி கேப்டன்ஸ். அதுக்கப்புறம் 675 to 675 to 700 வந்து நம்மளோட தலைவர் சைபார்க்கு. ஸோ இங்கே பாருங்க, இந்த வேணாம் சைபார்க்கு போயிட்டானா நம்ம வந்து கேலி கேப்டன் எப்படி அடிக்கிறான் பாருங்களேன். வெனம் ஃப்ரூட்லாம் எனக்கு இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. பை பாய். பை பாய்.